தக்காளியே இல்லாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு எங்கள் ஊர் நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் வைப்பாங்க. இது பண்ணுறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீன் சட்டி எடுத்துக்கணும். மீன் சட்டியில் நான் 3 அயில மீன் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். போட்டுட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நான் அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நான் முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காவும் ஒரு மாங்காவும் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துக்கிட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவ போகிறேன். அது கருவேப்பிலை எதுக்காகனா நல்ல வாசனைக்காக வேண்டி தான் இதை நான் போடுறேன். போட்டுட்டு நான் லோ ஃப்ளேமில் இதை வைக்க போகிறேன். எல்லா ஊர்லேயும் மீன் குழம்புல ஃபஸ்ட்டே போட மாட்டாங்க மீனை. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மீன் கூட தான் எல்லாமே போட்டு நாங்கள் கலந்து வைப்போம். இந்த மீன் உருதாது. எல்லா மீனும் தனித்தனியாக அழகாக இருக்கும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இது கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறமா இதை நான் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து நான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவேன். தாளிப்பில் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். மீன் குழம்பு நல்ல வாசனையாக அழகாக வந்திருக்கு.